மினிமல் கிச்சன் டூர் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிச்சன் வந்து மினிமலாக இருக்கும்போது நம்ம ரொம்பவே ஈஸியாக அதை மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் நிறைய வந்து அதில் அட்வான்டேஜஸ் இருக்குது. வீட்டில் வந்து மற்ற பொருள் இருக்கும்ல, அதாவது ஹால் அண்ட் பெட்ரூம் அந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியுது மினிமலிசமில். ஆனால் கிச்சன் அப்படின்னு வரும்போது எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷன் தான். பிகாஸ் நம்ம ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து யோசித்து நான் வந்து எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணியிருக்கேன். அதை அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வந்து வீடியோக்குள்ளே டேரெக்டாக போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கவுண்டர் டாப் வந்து பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து கவுண்டர் டாப்பில் வந்து எதுவுமே வைக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து குக் பண்ண ஃபுட்டு இந்த இடத்துல வச்சுருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே வைக்க வேணாம் அப்படின்னு நான் ரொம்ப பர்பஸாகவே டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் இதில் வந்து ஹாட் வாட்டர் இருக்குது. இதில் வந்து நாளைக்கு செய்ய வேண்டியதுக்கான சில பருப்புகள் வந்து ஊற வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போதைக்கு வந்து வச்சுருக்கேன். இப்போவே வந்து சாப்பாடு செஞ்சாலும் சாப்பாடு, ரசம், குழம்பு ஏதாவது ஒன்றுனா இந்த இடத்துல ஒரு 2-3 பாத்திரத்துலேயே வந்து முடிச்சிடுவேன், அவ்வளோதான். வேறு எதுவும் வைக்க வேண்டாம் வேறு இங்கே அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். வேறு எதுவுமே கிடையாது கவுண்டர் டாப்பில். ஸோ இந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் ரொம்ப மைண்ட் வந்து ரிலாக்ஸிங்காக இருக்குது, ஈஸி மெயின்டெனன்ஸாகவும் இருக்குது. ஸோ வந்து பெரிய வந்து இஷ்யூவே பார்த்திங்கன்னா எல்பிஜி கிடையாது. ஸோ அதனால் நம்ம கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணல. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இண்டக்ஷனுக்கு தேவையான பாத்திரங்கள் வந்து 3 இருக்குது. ஒரு நார்மல் பேன், அண்ட் தென் வந்து ஒரு தோசை தவா அண்ட் கொஞ்சம் பெரிய தவா, அவ்வளோதான். இது 3 தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 3 தான். அண்ட் இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அரிசியும் சரி பருப்பும் சரி எல்லாமே அதில் தான் வைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன். இதை தவிர வந்து ஒரே ஒரு டீ பேன் வச்சுருக்கேன். ஸோ இது 5 தான் சொல்லப்போனால், கரெக்டாக 5 தான் இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பாத்திரம்னே சொல்லலாம். தண்ணி சூடு பண்ணுறது டேரெக்டாக இதில் வச்சு சூடு பண்ணுறேன். ஸோ 6. ஸோ 6 ஐட்டம்ஸ் மட்டும்தான் நான் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவே எனக்கு மோர் தென் எனஃபாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் கம்மிங் டு அதர் பாத்திரங்களில் பார்த்திங்கன்னா இந்த பெரிய இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. இது வந்து இதுவும் ஒரு பெரிய சட்டி, அது யூஸ் பண்ணல. பட் இது வந்து அரிசி ஊற வைக்கிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தட்ஸ் இட். ஸோ இது ரெண்டும் தான் இந்த கிச்சனில் யூஸ்லெஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்லெஸ் மீன்ஸ் இன்னும் நான் யூஸ் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு தட், அந்த மிக்சியில் பார்த்திங்கன்னா இது வந்து வாஷிங் மிஷினுக்கு ஃப்ரீயாக வந்து மிக்சி. ஸோ இது வந்து இந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாக ஆக்குப்பை பண்ணுறதுனால இதையே நான் யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஆனால் அது இங்கே நான் வச்சுக்க போகிறதில்ல, கண்டிப்பாக வந்து அம்மா கிட்டே கொடுத்துட போகிறேன். ஸோ தட் இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் மிச்சமாகும், எனக்கும் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் வந்து கவுண்டர் டாப் அண்ட் பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து இந்த ஷெல்ஃப்ங்க. இதில் தான் வந்து சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ நான் என்ன டிப் ஃபாலோ பண்ணிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பெரிய கண்டெய்னர்ஸ் 4 வாங்கிட்டேன். ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி, இதில் கோதுமை வாங்கணும் அண்ட் இதில் ராகி வாங்கணும். தட்ஸ் இட். இது 3 தான் பெரிய விஷயம். அண்ட் இதில் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இருக்கும்ல, சோயா, நிறைய பீன்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள், புளி எல்லாமே வந்து இதில் வந்து ஏர்டைட்க்கு ஒரு கிளிப் இருக்குல்ல, அதை போட்டு அந்த பாக்கெட்டாகவே நான் வச்சுருக்கேன். நான் நிறைய கண்டெய்னர்ஸ் வாங்கி அதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அதை எடுக்க போகிறோம், அதனால் எனக்கு அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அந்த மாதிரி ஓப்பன் பேக்கெட்ஸை வந்து சீல் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்குள்ளே. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர்ஸோட ஸ்பேஸை வந்து கம்மி பண்ணுது, ஒரு பெரிய கண்டெய்னர் அப்படின்றனால. ஸோ அந்த கிளிப்ஸ் வந்து நிறைய இடத்துல கிடைக்கிது, அவ்வளோதான். ஸோ மெயினாக வந்து டெய்லி யூஸ் பண்ணுற சமையலில் ஒரு 6 ஐட்டம், அதாவது கடுகு, சீரகம், உளுந்து, அந்த மாதிரி ஒரு 6 ஐட்டம் மட்டும் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து நம்மளோட ஆயில் ஸ்ப்ரேயர் பாட்டில். அண்ட் இது டெய்லியுமே யூஸ் பண்ணுறது, அதாவது குழந்தையோட லாக்டோஜன். ஸோ அதனால் அதை வச்சுருக்கேன். அண்ட் நான் 2-in-1 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னோடய சாப்பர் கம் சப்பாத்தி கல். ஸோ சாப்பர் தனியாக வாங்கி அதுக்கு ஒரு இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ தட் நான் வந்து வாங்கும் போதே வந்து இது சாப்பர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்தி கல்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் வாங்கினேன். மோஸ்ட்லி திஸ் இஸ் அ சாப்பர் ஃபார் மீ. ஸோ தட் அது கூடவே நைஃப் வச்சுருக்கேன். இந்த ஒரே ஒரு நைஃப் தான் வச்சுருக்கேன். இதிலே எனக்கு போதும், 2 பேருக்கு தான் சமைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு அது போதும். இது நாளைக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு, பழைய சாப்பாடு. இல்லைனா இது வந்து கழுவி பாத்திரம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். இன்றைக்கி வந்து அது மறந்துடக்கூடாதுன்னு நாங்கள் வச்சுருக்கேன். அண்ட் இந்த பாட்டில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் பேபிக்கு. ஸோ அதனால் அதை வச்சுருக்கேன். அண்ட் இந்த பிளேட் ட்ரே வந்துட்டு நான் வாங்கினேன். ஸோ அதனால் வந்து இது வச்சுருக்கேன். அண்ட் இது ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக வந்து சீல் பண்ணுவோம். அண்ட் சிசர்ஸ் அண்ட் தென் எக்ஸ்ட்ரா ஸ்பூன்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த ஷெல்ஃபில் வந்து அவ்வளோதான். அண்ட் 2 மிக்சர் அண்ட் ஜூஸர் வச்சுருக்கேன். இது 2மே வந்து எதுக்குன்னா, இது வந்து குழந்தைக்கு வந்து சின்னதாக அரைப்போம்ல, ஸோ அதுக்கெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் பர்பஸாக வாங்கலை, எனக்கு கிஃப்ட்டாக வந்தது. இல்லைனா நான் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணியிருக்க மாட்டேன், இதிலே எல்லாமே பண்ணியிருப்பேன். ஸோ இது இருந்தனால நான் இது வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன். தட்ஸ் இட். ஓகே, கம்மிங் டு இதில் வந்து கொஞ்சம் பெரிய ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். அஞ்சரை பெட்டி அண்ட் இதோட ஜாஸ். தட்ஸ் இட். வேறு எதுவுமே கிடையாது. மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் அண்ட் ஆயில் வந்து இந்த கண்டெய்னரில் போட முடியாது. ஸோ தட் அங்கே வச்சுருக்கேன், அவ்வளோதான். மோஸ்ட்லி என்னோடய ஐடியா பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு எதுவுமே வச்சுக்க வேணாம், இந்த 3லேயே வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பிக்கஸ்ட் ஐடியா. அண்ட் போதும், இதுவே போதும். இதை மெயின்டைன் பண்ணாலே போதும். இதுலேயுமே நான் கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இது வந்து ஒரு ஷீட்டு,
ஓகேங்களா. ஸோ அந்த ஷீட் வந்து போட்டிருக்கேன். அண்ட் இதில் கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ தட் ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தமாகவே என்னோடய கிச்சனில் வந்து இவ்வளோ தான். இதில் என்ன பொருள் யூஸ் பண்ண முடியுமோ அது எனக்கு இருந்தாலே எனக்கு போதும். ஸோ அவ்வளோதான். ஸோ கம்மிங் டு தட் வேர் இஸ் பாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கேன். இந்த ஓஜி ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ நிறைய ஆர்கனைசர்ஸ் வாங்கி அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஸோ இதில் பிளேட் வச்சுக்கலாம், டம்ளர் வச்சுக்கலாம், அண்ட் ஸ்பூன்ஸ் வச்சுக்கலாம், அண்ட் தென் கரண்டீஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சின்ன பாத்திரம், பெரிய பாத்திரம், அண்ட் ஹேண்டிலில் வந்து மக் வச்சுக்கலாம், அண்ட் டீ பாத்திரம், ஸ்டெய்னரு, அண்ட் இது வந்து பாட்டில் கழுவுறது, இடுக்கி எல்லாமே இதிலே வச்சுக்கலாம். இதில் என்ன பாத்திரம் வைக்க முடியுமோ அதை மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வாங்குவேன். ஸோ எல்பிஜி வந்ததுக்கப்புறம் நான் வந்து இட்லி பானை அண்ட் தோசை தவா மட்டும் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அதை வாங்கினா கூட மேலே வச்சுப்பேன், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக பாத்திரங்கள் வாங்க மாட்டேன். தான் 1-2 வாங்கினா இதுக்குள்ளே அடங்குற மாதிரி வாங்கினா போதும், அவ்வளோதான். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா வேணாம், அவ்வளோதான். இதுதான் என்னோடய எய்ம். இதுதான் வந்து ஈஸி டு ஹேண்ட்லிங். அண்ட் நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கழுவுனதுக்கப்புறம் ஸ்டெயின் பண்ணுறது ஒரு இடத்துல, திருப்பி அதை எடுத்து வைக்கிறது ஒரு இடத்துல, திருப்பி அதை எடுத்து யூஸ் பண்ணுற ஒரு இடத்துல அப்படின்னு நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கல. ஸோ யூஸ் பண்ண போகிறோம், கழுவ போகிறோம், இங்கே வைக்க போகிறோம், அப்படியே யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ தட் இது வந்து 2-in-1 அந்த மாதிரி கீழே வந்து. ஸோ அதனால் ஒரு மேட் போட்டிருக்கேன். ஸோ டஸ்ட்பின் வந்துட்டு இன்னும் நான் யூஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணல. வெட் வேஸ்ட் போடுறதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இவ்வளோ நாள் வந்து இதில் தான் வெட் வேஸ்ட் போட்டுட்டு இருந்தேன், போட்டு டெய்லி டிஸ்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து இந்த டஸ்ட்பின் வாங்கியிருக்கேன், இன்னும் யூஸ் பண்ண கூட ஸ்டார்ட் பண்ணல. அண்ட் கம்மிங் டு சிங்க் ஏரியாவில் வந்துட்டு எனக்கு இந்த சால்ட் ஸ்டெயின் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. தண்ணி வந்து அப்படின்னு நின்று இங்கே சால்ட் ஸ்டெயின் ஆகிடுது. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அண்ட் ஸ்டில் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். ஸோ ஐம் ஃபிகரிங் அவுட்னு சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து எந்த ஆர்கனைசர்ஸோ எதுவுமே வைக்கல. இங்கே 3 ஐட்டம் வச்சுருக்கேன். அண்ட் இதில் ஒரு சின்ன டிப், நீங்கள் சோப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து லிக்விட் யூஸ் பண்ணிங்கன்னா சோப் வந்து கரைஞ்சி வேஸ்ட் ஆகும். பட் லிக்விட் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நியர்லி வந்து ஒரு ஐ திங்க் 10 டேஸாக வந்து நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோவே போதும். அண்ட் இதையுமே நான் நிறைய இந்த உப்பு கரைக்காக ஸ்டெயின் பண்ணுறது யூஸ் பண்ணனால கொஞ்சம் நிறைய காலியாக இருக்குது. இல்லைனா இன்னுமே கம்மியாக தான் காலியாகும். அண்ட் we are 2% ஒன்லி, கம்மியாக தான் பாத்திரமும் இருக்குது. ஸோ அவ்வளோதான். அதனால் இதுவே மோர் தென் எனஃப். அண்ட் இந்த வைப்பர், இது வந்து ஒரு வைப்பர், பிகாஸ் தண்ணி நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைப்பர். அண்ட் இது ஒரு தனியாக இதுக்காகலாம் நான் ஒன்று பாக்ஸ்லாம் வாங்கலை. இதுவுமே அந்த பிரியாணி பாக்ஸ் தான். ஐ மீன் எதாவது ஃபுட் டெலிவரி ஆப்ஸில் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஆப், அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர். இதிலே 2 ஸ்க்ரப்பருமே போட்டு வச்சுருக்கேன். சில பாத்திரத்துக்கு அதாவது நான்ஸ்டிக் அந்த மாதிரிலாம் இது, அண்ட் மற்றதுக்கெலாம் இது அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுருக்கேன். தட்ஸ் இட். இதுவே வந்து பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. இதுக்கு மேலே இதில் எதுவுமே வைக்கக்கூடாது. அண்ட் திஸ் இஸ் ஒரு வாட்டர் ப்யூரிஃபையர். அவ்வளோதாங்க. மொத்தமாகவே வந்துட்டு என்னோடய கிச்சனில் வந்து இவ்வளோ தான். தண்ணி குடிக்கிற செம்பு, வேறு எதுவுமே இல்லை. ஸோ காய்கறி அதெல்லாம் எங்கே வைப்போம் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே ஃப்ரிட்ஜில் இருக்குது. அண்ட் அந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே வந்துட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு வெங்காயம் அண்ட் தென் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சுருக்கேன். தட்ஸ் இட்டுங்க. ஸோ வேறு எதுவுமே வந்து இதில் வைக்கல. எனக்கு போதுமானதாக ரொம்ப மினிமலாக என்னால் மெயின்டைன் பண்ண முடியக்கூடிய ஒரு கிச்சனாக வந்துட்டு இந்த கிச்சன் வந்து கண்டிப்பாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லலை. இது மாதிரி ஏன் கிச்சன் இருக்குது, இதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டேக் இட் அண்ட் யூஸ் இட். அதை தான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அண்ட் மினிமலிசம் மாதிரியான லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருந்தா மட்டும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக தேங்க்யூ அண்ட் பாய்.